श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यकं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 3ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். சேர்ந்தார் தீவினை கட்கருணஞ்சைத்தின் மதியை தேர்ந்தார் தம்மனத்து பிரியாதவருயிரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரக்கியை மூக்கீர்ந்தாயை அடியேன் அடைந்தேன் முதன் முன்னமே. இந்த பாசுரத்தில் ராமாயண காலத்தில் ராமன் மீது பெரும் பேராசை கொண்டு அங்கே வந்து ராமனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூர்ப்பனகி முயற்சித்த பொழுது என்ன சொல்லியும் கேளாத காரணத்தினாலே அவளை மூக்கினை அறுத்து அனுப்பிய அந்த இராமாயண நிகழ்வினை இந்த இடத்திலே ஆழ்வார் நினைவுபடுத்துகிறார். தன்னை அண்டிய அடியார்களின் கொடிய பாவங்களுக்கு அவற்றை காட்டிலும் கொடிய விஷமாக உள்ளவன் எம்பெருமான். உறுதியான ஞானம் அளிப்பவன் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாகிய தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் மனதை விட்டு அகன்று செல்லாமல் அவர்களுடைய உயிராகவே உள்ளவனும், அவர்கள் தன்னை விட்டு இதர விஷயங்களிலே அகன்று செல்ல இயலாதபடி தனது வடிவத்தையே அவர்களுக்கு பிடித்த விஷயமாகும்படி பிரகாசம் உள்ளவனும், அவர்களுக்கு மற்ற விஷயங்களின் மீது உள்ள ஆசையை சூர்ப்பனகையின் மூக்கை அறுப்பது போன்று அழிப்பவனும் ஆகிய உன்னை நான் இந்த உயிரை பெற்ற அந்த நேரத்திலேயே அடைந்தேன் அல்லவோ என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம். கடந்த பாசுரத்திலே இனி உன் பாதம் சேர்ந்தேனே என்று அருளிச் செய்தார். இந்தெந்த காரணத்தினால் உன்னை பற்றினேன் என்று சிறப்பித்து கூற வேண்டுமோ? அறியாதன அறிவித்து என்பது போன்று சிறப்பித்து உரைக்க வேண்டுமோ? பொய் நின்ற ஞானமும் திருவிருத்தத்திலே கூறினாரே, பொய் நின்ற ஞானமும் என்று நான் விண்ணப்பித்த போதே நீ சிறப்பான கடாட்சம் செய்தாய் எனக்கு. அதனால் நான் அப்போதே உன்னை அடைந்தேன் என்றார் ஆழ்வார். இதற்கு விடையளிக்கிறார். தனது சொரூபத்தை எண்ணி பார்க்கிறார். அது இயல்பாகவே சர்வேஸ்வரனுக்கு அடிமை ஆனதாகும். அந்த நிலை மறந்து போகும்படியாக வந்த வாழ்க்கை என்பது அந்த சொரூபத்திற்கு மாறானது என்று தெளிவடைந்த பின்னர் இவ்விதம் உரைக்கிறார் என்று கருதி கொள்ளல் வேண்டும். வழிதவறிப்போன ஓடம் கரை சேர்ந்தது போன்று
சேர்ந்தார். எல்லையற்ற காலம் சம்சாரத்திலே உழன்றபடி இருந்த இவர்களுடைய ஆத்மா சர்வேஸ்வரனை அண்டுதல் என்பது ஓடம் கரை சேர்வது போன்றதாகும். தன்னை விட்டு பிரிய இயலாமல் உள்ளவர்களுடைய நெஞ்சத்திலே எப்பொழுதும் அகன்று போகாமல் உள்ளவன். அவர்களுடைய உயிரானது தன்னை விட்டு அகன்று போவதன் காரணமாக நீர்ப்பண்டமாக ஆகிவிடாமல் தடுத்து அவர்களுடன் இருப்பது தனது பேறு என்று தான் உள்ளதை தனது ரூபத்திலும் கூட உணர்த்தியபடி உள்ளவன். அவர்கள் தன்னை பிரிந்து துக்கத்தில் ஆழாத விதத்திலே எப்பொழுதும் அவர்கள் மனதிலே இருப்பவன். தான் சீதையுடன் இருப்பதற்கு தடையாக இருந்த சூர்ப்பனகையை மூக்கறுத்தது போன்று அவர்கள் தன்னோடு சேர்வதற்கு தடையாக உள்ள விரோதிகளை நீக்குபவன் அந்த சர்வேஸ்வரன். உனக்கு அடிமையாக உள்ள நான் உன்னை முன்பே அடைந்தேன் அல்லவோ. எல்லையற்ற காலம் நான் இழந்திருந்த உன் சம்பந்தத்தை இன்று அந்த துயரம் நீங்கும் விதமாக நீ வந்து கலந்தாய். அவ்வாறு நீ வந்து கலந்த காரணத்தினாலே இன்று நான் அடைந்தேனா? இல்லை, இந்த ஆத்மா உள்ளபோதே நான் அடைந்தேன் என்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலங்கள் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.